ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜய நரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 23/4/2019 செவ்வாய்க்கிழமை, விகாரி வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், தேய்பிறை சதுர்த்தி திதி பகல் மணி 2:31 வரை, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் கேட்டை, இரவு மணி 8:25 வரை, பின்னர் மூலம். யோகம் பரிகம், நள்ளிரவு 12:58 வரை. கரணம் பாலமும், பகல் 11:05 வரை, பின்னர் கௌலவம். ராகு காலம் மாலை 3:15 முதல் 4:48 வரை. யமகண்டம் காலை 8:59 முதல் 10:33 வரை. குளிகை பகல் 12:07 முதல் 1:41 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணிபுரம் பூராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவையாகும். சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய ராசிகளாகும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மேஷராசி அன்பர்களே, உங்கள் செயல்பாடுகள் வெற்றியடைய கடின உழைப்பு தேவை. ஆயினும் உங்கள் செயல்பாடுகள் உரிய அங்கீகாரத்தை பெறாது. உங்கள் குறிக்கோள்களை அடைய பொறுமையும் கடின உழைப்பும் விருப்பமும் அவசியம். சந்திராஷ்டிரம நாள், வழக்குகளில் வாய்தா வாங்கிக் கொள்வது நல்லது. எந்த செயலையும் அவசரமின்றி நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். அரசு உதவிகள் தாமதப்படும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரங்களில் லாபம் குறையும். கொடுக்கல் வாங்கலில் கராராக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் தடைப்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமான எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து துவரைதானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். தன் துணையை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களோடு ஒத்துப்போகாத சூழ்நிலையிலும் ஒருநிலைப்படுத்தும் குணம் இருந்தும், பல விஷயங்களை கிரகிக்கும் தன்மை இருந்தும், மறதி காரணமாக ஒன்றுமே தெரியாத உணர்வு இருக்கும். பல முகாந்தரங்களிலும் பணவரவு கூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. புதிய சொத்துக்கள் அமையும். செல்வாக்கு புகழ் அதிகமாகும். பதவி உயர்வுக்கான பரிந்துரைகளை அதிகாரிகள் செய்வர். பெண்கள் காதல் வலையில் விழ நேரலாம். சிலருக்கு எதிர்பார்த்தபடி திருமணமும் கைகூடும். மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் உல்லாசமாயிருப்பர். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை உடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். காதலிப்பது போல் நடிப்பில் வல்லவரான மிதுனராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். புது பெண்ணின் சிநேகம் ஏற்படுவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிந்து ஸ்வர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்பை, பிரியத்தை வெளிப்படையாக மனைவியிடம் உணர்த்தும்
திறமை மிகுந்த கடகராசி அன்பர்களே, நேர்மைக்கு பேர் போனவர் நீங்கள். அமைதியான பண்புகள் மற்றவர்களிடம் உங்கள் மனோ வலிமையை காட்டும். உணர்ச்சி வசப்பட்டால் தலைமை பதவி கை நழுவி போகும். எதிலும் ஆராய்ந்து வேலையில் இறங்க வேண்டிய நாள். சிரத்தையற்ற செயலால் திறமை இருந்தும் நல்ல பெயர் கிடைக்காது. செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். பயணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். தன் மனைவியை பிறர் அவமதிப்பதை விரும்பாத சிம்மராசி அன்பர்களே, தொழில் வாழ்க்கையில் உறுதியுடனும் அதிகாரத்துடனும் விளங்குவீர்கள். பிடிவாதத்தை விடுத்து தொழில் ரீதியான முடிவுகளை எடுத்தால் வெற்றி கிட்டும். நன்கு பழகியவர்களை மோசம் செய்வர். எனவே எவரிடையும் எச்சரிக்கையாக இருக்கும். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இரட்டை குணமுடைய கன்னிராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம். இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் உடைய துளாராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவு என்று இருக்காது. வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. கௌரவ குறைவு ஏற்படாது பார்த்துக்கொள்வது சிறப்பு. சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். பேச்சிலும் நிதானம் தேவை. வாக்குவாதங்களால் வீண் பகை ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல்,
வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். குடும்ப கௌரவத்தை பேணி காக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரே சீரான அறிவுத்திறனும் உடல் உழைப்பும் தொழிலுக்கு அவசியம். ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெற்றியை சந்திக்க பிறந்தவர் நீங்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை பொன்னகைகள் வாங்கலாம். சாஸ்திரங்கள் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். பெரியோர்பால் அன்பு பாசம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மதிப்பு மரியாதை கூடும். புதிய வாகனங்கள் வீட்டு விலங்குகளை வாங்கலாம். பெண்கள் வாக்குவன்மையால் ஆதாயம் அடைவர். மாணவர்கள் உயர் படிப்பு படிக்கலாம். நண்பர்களும் உதவுவர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பதில் பதித்து மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். தத்துவம், ஞானம், வேதாந்தம், தர்மசாஸ்திரம் ஆகியவற்றில் வல்லவரான தனுசு ராசி அன்பர்களே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது. எடுத்த காரியங்களில் ஆதாயம் பெற எச்சரிக்கையுடன் நடத்தல் அவசியம். தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியது வரும். பெண்கள் செலவுகளை குறைக்க கையை கட்டுவது நல்லது. பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு தொழில் அபிவிருத்தி மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். தந்தை வழி உறவுகளால் தொல்லைகள் எழலாம். உடன்பிறப்புகளுடன் சுமூகமாக செல்வது நல்லது. மாணவர்கள் சினிமா, மால் என வெட்டி செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். கணக்குன்னா கணக்குத்தான் என கணக்காக இருக்கும் மகர ராசி அன்பர்களே, பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். பிறருக்கு விருந்து உபசாரம் செய்வது மகிழ்வீர்கள். அரசு பணியாளர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். வீடு, நிலம், வாகனம் ஆகியவற்றை வாங்க விற்க நல்ல தருணம். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியிலும் வியாபாரிகளுக்கு தொழிலிலும் வெற்றி கிட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வதும் ஏற்றம் தரும். நேர்மை, ஒழுக்கம், உயர்கல்வி, நற்குணம், அறிவுத்திறன் மிக்க கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பதவி உயர்வு உண்டு. புகழ், கௌரவம், மதிப்பு மரியாதை கூடும். நிலுவைகள் வசூலாகும். பெண்களுக்கு பொது சேவைகளால் சுற்றுப்புறத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை
எதிர்பார்க்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்பம் நிலைத்திருக்கும். மனை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கிட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்த நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். பெருத்த வாளிப்பான உடல் தோற்றமுடைய மீனராசி அன்பர்களே, தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உயர்படிப்புக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். ஆலய தரிசனங்கள் அமைதியும் ஆனந்தமும் தரும். தந்தை தாராளமாக உதவி செய்வார். திருமண ஆசைகள் ஈடேறும். பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் போன்ற சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் ஆலய தரிசனங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.